வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்கு பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இந்த மூடியில் இருக்கிறதில் வலிச்சிட்டு நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் பச்சையாக போட்டிருக்கிறதுனால நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சிறிதளவு, நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் சிறிதளவு. அது ரெசிபி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க, பார்க்கலன்னா பார்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ மிக்ஸி அலசின தண்ணியை உள்ளே சேர்த்து கிளறி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் உப்பு போடல.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பீன்ஸில் வேறு உப்பு போட்டிருக்கோம். குழம்புக்கு தேவையான அளவு போட்டால் போதுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி மூடி போட்டு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வேக வச்ச பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். பீன்ஸை. இப்போ இதுக்கு மேலே அதிகம் கொதிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க. ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா பீன்ஸ் வெந்துருச்சு, மசாலாவும் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.